அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் 2 டாஸ்மாக் கடைகளில் பில் மூலம் மதுபானங்கள் விற்றாலும் பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக வசூல் என்று புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை புறநகர் மாவட்டமான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை QR கோடு மூலம் மது பிரியர்களுக்கு, மது வாங்குபவர்களுக்கு பில் மூலயமாக அந்த கட்டணம் மட்டுமே செலுத்தி மது வாங்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 2 தினங்களாகவே கூடுதலாக அந்த பில்லில் இருக்கக்கூடிய கூடுதலாக 10 ரூபாய் கேட்பதாகவும் தொடர்ந்து புகார் வந்ததன் காரணமாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செவிலிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய கடையில் அந்த புகார் வந்தது. அந்த புகாரில் அந்த கடையில் பணிபுரிந்த 8 பேரும், அதே போன்று ஊத்துக்காடு என்ற பகுதியில் பணிபுரிந்த 8 பேரும், ஒட்டுமொத்தமாக 16 பேரை பணியிடை நீக்கம் செய்து மண்டல இயக்குனர், டாஸ்மாக் காஞ்சிபுரம் மண்டல இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று கூடுதலாக அங்கே புகார் வந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இந்த பில்லிங் முறை, ஸ்கேனிங் முறை என்பது கூடுதலாக மது விற்பது தவறு எனவும், அதே போன்று போலி மதுக்களை ஒழிப்பதற்காக தான் இந்த பில்லிங் முறை வந்ததாக தெரிவித்திருந்தார்கள். அதனை அடுத்துதான் தற்போது இது கூடுதலாக மது 10 ரூபாய் கேட்டு விற்றதன் காரணமாக தற்போது 16 பேர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம்.